அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முன்ன நான் ஏதோ பேசிக்கிட்டே வரும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். நடிகர் பாலையா அவர்களை பற்றி பின்னாடி எப்பாவது வாய்ப்பு கிடைக்கிற போது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டான்லி ராஜன் அப்படிங்கிற ஒரு நண்பர்னா மரியாதை நிமித்தமாக நான் சொல்கிற வார்த்தை அது. ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு, பாலையா அவர்களுடைய அந்த நடிப்பு திறமை அதை படித்த போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம அவரை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அவருடைய அந்த கட்டுரை ஒரு அருமையான கட்டுரை. தமிழ் சினிமாவில் பாலையா அவர்களுடைய நடிப்பை ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்போ கதாநாயகர்கள் சிவாஜி, எம்ஜிஆர், இந்த மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கானவர்கள், எதிர்நிலையில் எம்ஆர் ராதா, ஒரு பெரிய என்ன சொல்கிறது சாம்ராஜ்யம். அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி மக்கள் மனதில் ஆழமான இடம் பிடித்த ஒரு திரைக்கலைஞர் ஐயா பாலையா அவர்கள், திருநெல்வேலிக்காரர். எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய மீரா படத்திலேயே நடித்தவர், அப்புறம் சதிலீலாவதியிலேயே நடித்தவர் என்றெல்லாம் அவரை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு அந்த கட்டுரையில் இருக்குது. 1940 அவர் அறிமுகமாகியிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவருடைய குரல், முக பாவனை ரெண்டுமே ரொம்ப வித்தியாசம். அதை அழகாக அவர் பதிவு பண்ணுறார். எப்படின்னா, குரலை ஏற்றி இறக்கி குழைத்து, பாலையாவுடைய வசனங்களை நம்ம கேட்டால் தான் தெரியும். இந்த வாயை மூடிக்கிட்டு ஒரு வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும். அது உள்ள எத்தனை விதமான சவுண்டு வர முடியுமோ அத்தனை விதமான சவுண்டு வரும். குரலை ஏற்றி இறக்கி குழைத்து மிரட்டி உருட்டி பேசும் பாணி அவருடையது. அதாவது வில்லன் கேரக்டர் கொஞ்சம் கலந்திருக்கும், நகைச்சுவை கலந்திருக்கும். இந்த மாதிரி அந்த காலத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் செய்வார்கள் நடிகர்கள். அதே மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமும் நகைச்சுவையும் குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் டி.எஸ். பாலையா அவருடைய தனித்த சிறப்பு. அவருடைய கண்கள், உடல் மொழி, அசைவு, இந்த சைகை மொழி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி முத்திரை சொல்லுவாங்கல்ல, அது அவருடைய தனித்த முத்திரை. வித்தியாசமான நடிப்பு. இப்போது சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, ராதாவுடைய நடிப்பு, அதை பார்த்து காப்பி அடித்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு தனி யூனிக். இதுக்கு முன்னே அப்படி ஒருத்தர் பண்ண முடியாது, பின்னையும் அப்படி ஒருத்தர் பண்ண முடியாது அப்படிங்கிற அழுத்தமான பதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதை ரொம்ப அழகாக சொல்றார். அவர் ஒரு காட்சியில் வந்துட்டு போனார்னா, ஒரு தேர் நம்ம பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த தேர் வந்துட்டு போன மாதிரியான ஒரு பதிவு ஏற்படுத்தக்கூடியது. அந்த குரலில் அந்த நகைச்சுவை இருக்கும். மதுரை வீரன் படத்தில் வெள்ளிக்கிழமை என தெரியாமல் வாளை உருவி விட்டேன், அதை சொல்லும்போது ஒரு வெள்ளிக்கிழமை என்று தெரியாமல் வாளை உருவி விட்டேன், அந்த உடல் மொழி, அந்த வசனத்தை உச்சரிக்கிற அழகு, இவையெல்லாம் அந்த கட்டுரை ஆசிரியர் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். பீம்சிங் படங்கள் அவருக்கு ஒரு அழியாத குணச்சித்திர அந்த ஒரு ரோல், அந்த வேடங்களை புனைவதற்கான வாய்ப்பு கொடுத்தது. பாகப்பிரிவினையில் அவருடைய நடிப்பு, அந்த பாச போராட்டம், அந்த காலத்தில் பாகப்பிரிவினைங்கிறதே ஒரு குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கிராமங்களில் அந்த உணர்வு அப்படியே கண்ணீர் வரும்படியாக. அவரை பற்றி ஒரு அருமையான ஆப்சர்வேஷன் ஸ்டான்லி ராஜன் அவர்கள் சொல்கிறாரு. ரொம்ப இளம் வயதிலேயே வயது முதிர்ந்த பாத்திரங்களாக நடிக்கிற ஒரு சூழல் அவருக்கு ரங்காராவ் அவர்களுக்கு இதெல்லாம் உருவாச்சு. அவர் ஸ்ரீவித்யா அவர்களையும் அதோட சேர்த்து சொல்கிறார். உண்மை தான், கொஞ்சம் வயது கூடிய ஒரு நிலை, அவங்க பின்னாடி ரொம்ப நீண்ட காலம் இல்லை. ஆனால் 60-70 வயது பாத்திரங்களாக இளமையான 40 வயதிலேயே அப்படி நடிக்க ஒரு நிர்பந்தம் அந்த திரைத்துறையில் அவருக்கு ஏற்பட்டது. அவருடைய உடல் அமைப்பும் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் அதை நடித்து காட்டுகிற அழகு யாராலுமே மறக்கவே முடியாது. அவரும் நாகேஷ் அவர்களும் இணைந்து அந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் அந்த படம் எடுக்கிற காட்சி, அட்டேப்பா, அது மறக்க முடியுமா? தில்லானா மோகனாம்பாள்ல அந்த தவிலில் பேசுகிற அந்த அடேப்பா, அந்த பாலையா முகபாவங்கள் என்ன, கை அமைப்பு என்ன, அந்த உடல் அமைப்பு என்ன, மிகப்பெரிய தவில் வித்வான்கள் எல்லாம் அதை பார்த்து எவ்வளோ வியந்திருக்கிறாங்க. திருவிளையாடல் புராணத்தில் அந்த ஹேமநாத பாகவதர் அப்படின்னு ஒரு பாத்திரமாக வருவார். அது அவருடைய தனித்த ஒரு சிறப்பு. அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த கட்டுரை நாங்கள் ஒளிபரவட்டமில் எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த நண்பர்களுடைய நன்றி.
ஏன்னா பாலையா அவர்களை பற்றி நான் என்னைக்காவது பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த செய்தியை படித்த போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். அப்புறம் சினிமாவில் நிறைய பாலிடிக்ஸ் உண்டு. அந்த பாலிடிக்ஸ்க்கெல்லாம் அவர் உள்ளே போய் வெளியில் வந்தார். அதெல்லாம் ஒரு தனி கதை. அதெல்லாம் கூட அவர் பதிவு பண்ணுறாரு. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர் பாலையா. அவருடைய தோல்வி அவரால் தாங்கவே முடியலை. இந்த செய்திகளை எல்லாம் கூட அந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். நீங்கள் இதை எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் நீங்கள் படிக்க முடியும். இது மாதிரி வழக்கம் போலவே நிறைய செய்திகளை நாங்கள் அதில் வெளியிட்டிருக்கிறோம். அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி, என்னுடைய இனிய நண்பர் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான். நானும் அவரும் எப்படின்னு கேட்டால் என்னோட ஒரு வயதில் மூத்தவர். ஆனால் சமகாலமாக நாங்கள் கல்லூரியில் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா அவர் நடுவுலையே வேறு இடத்துல போய் பணிபுரிவதற்கு போயிட்டு திரும்பி அப்புறம் சட்டக்கல்லூரியில் படித்தார். அவரும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் வகுப்பில் ஒன்றா படித்தவங்க. வலம்புரிஜான் எங்களோட வயதில் கொஞ்சம் மூத்தவர் தான். பேச்சு போட்டிக்கு வருவார். எனக்கு எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னா, அனைத்து கல்லூரிகளுக்கான பேச்சு போட்டி அந்த காலத்தில் நடக்கும். வலம்புரிஜான் பேசுகிறாருனாலே அந்த குரலில் ஒரு கணீர்னு இருக்கும். சொற்கள், கருத்துக்கள், ஆங்கிலம், தமிழ் ரெண்டுலேயும் அப்படியே அவர் விளையாடுவார். அது பேச்சு போட்டிக்கு நான் போகும்போது என்னை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்வார். என்னை பார்த்தா, சண்டாளா நீ வந்துட்டியா, நான் இப்போ உழைச்சி பேச வேண்டியிருக்கே அப்படிம்பார். அதாவது நான் வரலன்னா அவர் ஈஸியாக பேசி ஜெயிச்சுடுவாராம். நான் வந்துட்டா அதை உரிமையாக கூப்பிடுவார். சண்டாளா நீ வந்துட்டியா, நீ வந்துட்டா நான் உழைச்சி பேச வேண்டியிருக்கேன் அப்படிம்பார். பல போட்டிகளில் அவருக்கு முதல் பரிசுனா எனக்கு 2வது பரிசு, எனக்கு முதல் பரிசு கிடைச்சா அவருக்கு அது 2வது பரிசு. இப்படியும் நாங்கள் நெடுங்காலம் ஒரு நட்பு முறையில் உரிமையோடு பழகுவார். அவர்கிட்ட என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால், நினைவாற்றல். எந்த புத்தகத்தை படித்தாலும் அவருக்கு மறக்காது. ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அப்படியே கொட்டுவார் மனுஷன். அப்படியே அப்படி கொண்டு கொட்டிக்கிட்டே இருப்பார். அவரை பற்றி முனைவர் அவ்வை அருள் அவர்கள் ஒரு அழகான கட்டுரையை பதிவு பண்ணியிருந்தார். அதாவது வலம்புரிஜானோடு நெருங்கி பழகுவது தெரியும். ஒரு வார்த்தைகளை எப்படி, அதனால வார்த்தை சித்தர்னே அவருக்கு பட்டம். கவிதை என்பது சுகமான சொற்களின் சொர்க்கவாசல் திறப்பதல்ல. கவிதை என்பது பசும்புல் தலைகளில் பனிக்குடங்களை முத்தமிட வருகிற மோக காற்று அல்ல. சில சமயத்தில் சொற்கள் கொஞ்சம் கூடுதல் சுமை மாதிரி கூட தெரியும். இந்த சொல்லுங்க தேவையில்லையோ அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் சொல்லும் போது அதில் ஒரு தனி அழகு இருக்கும். கவிதை என்பது வெள்ளை எண்ணத்தின் கொள்ளை வனைப்பை அள்ளி விழுங்கிட ஆரோகணித்து வரும் வெண்ணுரை பூக்கள் அல்ல. கவிதை என்பது விழுந்த அடியில் விழைந்த வீக்கம். விழுந்த அடியில் விழைந்த வீக்கம். கவிதை என்பது இதய கதவுகளின் இறுக்கமான கீறல்களின் வழியாக 1 கோடி கல்வரைக்கும் பறந்து பரவும் ஓலம். இதெல்லாம் அவருக்கு அப்படி ஒரு சொல்லாட்சி. கவிதை என்பது போகிற போக்கில் போக்கை விதிக்கும் புதுவெள்ளம். கவிதை என்பது சாயாத கோபுரங்களின் சரியாத பிரகடனம். கவிதை என்பதை சினம், சீற்றம், எழுச்சி, ஏக்கம், கனவு, கவிதை, இப்படி சொற்களை அடுக்கி கொண்டே போவார். அவரிடத்துல ஒரு முறை கேள்வி கேட்குறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வளத்தையும் ஜேசுதாஸ் அவருடைய குரல் வளத்தையும் ஒப்பிட்டு சொல்லுங்கள். வலம்புரிஜான் அவர்களுக்கு ஞானபாரதின்னு ஒரு டைட்டில் உண்டு. அப்போ அவர் பதில் சொல்கிறாரு, எஸ்பிபியின் குரல் வளம் மான் தளிரை கோத வைக்கும் குயிலின் குளிர்கால குரலை போல இருக்கும். ஜேசுதாஸின் குரல் வளம் ஆலோல தென்றலிலே அசைகின்ற ஆலய மெழுகுவர்த்திகள் உருக்குகின்ற மௌன சங்கீதத்தை போல இருக்கும். அது சொல்லுகிற முறையிலேயே அவருக்குன்னு ஒரு தனி அழகு. தாய் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக நீண்ட நாள் அவர்கள் பணியாற்றினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய பேச்சு பிடிக்கும். அம்மா அவர்கள் கூட அவருடைய ஆங்கில உச்சரிப்புக்கு, ஆங்கில பேச்சு முறைக்கு பல முறை பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த வரிகளை அவர் லேசாக பட்டியல் போடுறாரு நம்முடைய முனைவர் அருள் அவர்கள். அதை மட்டும் நான் படிச்சுக்கிறேன். தாழை மடலில் சந்தன குழம்பு கொண்டு பித்திகை அரும்புகளால் பின்னிரா பொழுதுகளில் முத்திரை கவிதை, முடுநிலா கவிதை, சித்திரை கவிதை, சீதள கவிதை, இதெல்லாம் அவருடைய சொல்லாட்சியில் இருக்கிற அழகு. மத்தாப்பு மனிதர், கித்தாப்பு மொழிக்காரர், நுரைப்பூக்களின் நூதனமான சங்கீதம். அவர் வாழும் போதே வரலாறு ஆகிறார். அவருக்குன்னு ஒரு குரல் உண்டு, வாழும் போதே வரலாறு ஆகிறார். புத்தராவது எட்டாத வானத்தில் கிட்டாத நிலவு, வெண்பனை இமயத்திற்கு முன்பாக கைகட்டி நிற்கிற வெளிரி போன கூழாங்கல்லாக நான் உணர்கிறேன். அதாவது வெண்பனி இமயத்திற்கு முன்பாக கைகட்டி நிற்கின்ற வெளிரி போன கூழாங்கல்லாக நான் உணர்கிறேன். ஆறு என்றால் தயங்கி தயங்கி ஓடுகிற ஒரு தண்ணீர் விரிப்பு. ஆடு என்றால் ஆறு, தயங்கி தயங்கி ஓடுகிற ஒரு தண்ணீர் விரிப்பு.
நதி என்றால் விரிந்த சடை போல வெள்ளம் மணலை ஊடறுத்து போவது. இப்படி நிறைய சொற்களை நதி குளிக்க போகிறது, நீலம் நிறமல்ல, தரைக்கு வராத தாகமில்லாத சூரியன், ஆகாய தோப்பின் அகத்திப்பூ, சொல்லி விடுவது வசனம், சொல்லாமல் விடுவது கவிதை, பிச்சிப்பூ சொற்கள், காற்றை சுவாசிப்பதில்லை நம்பிக்கைகளை நான் சுவாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளில் கனம் சேர்த்த பெருமை பழம்புரிஜான் அவர்களுக்கு உண்டு. ஒரு பாதரச பளபளப்பு, பாதரச பளபளப்பு. இதை ஒரு அருமையான கட்டுரையாக முனைவர் அருள் அவர்கள் வேறு ஒரு இதழில் எழுதியிருந்தாங்க. அந்த நாங்கள் இந்த முறை பழம்புரிஜானை நினைவூட்டக்கூடிய வகையில் அது இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அதையும் இந்த ஒலிபரவட்டும் இதழில் கொடுத்துருக்குறோம். இந்த பேச்சுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் சொடுக்குனீங்கன்னா அதனுடைய இணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் அதை படிக்க முடியும். கொரோனா பற்றிய சில தகவல்கள், நமக்கு தேவையான சில ஆலோசனைகள், அதுவும் அதில் வழக்கம் போல் பதிவாயிருக்கு. இந்த இதழும் நீங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டிய பல நூறு செய்திகள் உள்ளடக்கிய ஒரு சுவையான புத்தகமாக இருக்கும். படித்து பயனடையலாம். அதை கூட ஒரு வரி போட்டிருக்கிறோம், நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. இது வரைக்கும் அது 2 பேர் தான் அந்த பக்கத்தையே படிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, எத்தனை பேர் அந்த பக்கத்தை படித்தாலும் படிக்காட்டியும் நாங்கள் இந்த பணியை எங்களால் முடிஞ்ச வரையும் செய்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.